நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராமகுமார். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஊர்ல டெஸ்ட் சென்டர் க்ளோஸ் பண்ணியிருந்துட்டு, இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெறைய பேத்துக்கு அட்மிஷன் போடுறதுக்கு கஷ்டமா இருக்கு. டிலே ஆவுது. அதனால ஏஜென்சிங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, "நீங்க சிங்கப்பூர்ல போய் 3 நாள்ல டெஸ்ட் முடிச்சிடலாம்ப்பா. அதனால ஏதோ ஒரு பர்மிட் போட்டு தான் நீங்க போய் அங்க டெஸ்ட் அடிங்க" அப்டின்னு சொல்றாங்க. அது உண்மையா? பொய்யா? இல்ல அது எப்படி நம்ம டெஸ்ட் அடிக்க முடியும்? அப்டிங்கிறத பத்தி இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயிலா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட்ல உங்க கருத்துக்கள தெரிவிங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஊர்ல பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் சென்டர்ல நெறைய இந்த கொரோனா இஷ்யூ பிறகு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. நெறைய பேர் அட்மிஷன் போட்டு மெயின் டெஸ்ட் ஏறாம ட்ரெய்னிங்லாம் எடுத்துட்டு மெயின் டெஸ்ட் ஏறாம பெண்டிங்ல இருந்தாங்க. ஸோ அவங்கலாம் இப்ப மெயின் டெஸ்ட் ஏத்துறாங்க. இப்போ ஒரு சில இன்ஸ்டிடியூட் மட்டும் தான் பெரிய இன்ஸ்டிடியூட் மட்டும் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன இன்ஸ்டிடியூட்லாம் ஓப்பன் பண்ண கிடையாது. அப்படி அவங்க ஓப்பன் பண்ணி ட்ரெய்னிங் குடுத்துக்கிட்டு இருந்தாலும், அவங்களுக்கு 6 ஆர் 8 மந்த் இல்ல 1 இயர், 2 இயர் ஆகுது. ஸோ, அதனால லேட் ஆகுது. நீ ஏன்பா அப்ப அந்த என்னன்னா, ஒருத்தவங்களோட வறுமைய தான் அடுத்தவங்களுக்கு அவன் இந்த வறுமைய பயன்படுத்தி எண்ணமே ஒருத்தன் வறுமையில இருக்கிறான் அப்டின்னா, அவன காப்பாத்தி விடுவோம், மேல தூக்கி விடுவோம் அப்டிங்கிற மாரி எந்த ஒரு யாருக்கும் ஒரு இன்டென்ஸே கிடையாது. ஸோ, அப்டிங்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க, இத வச்சு நம்ம ஏதாவது ஆதாயம் பார்க்க முடியுமா? ஒருத்தன் துக்கத்தில இருக்கும்போது எரியிற நெருப்புல தான் எண்ணெய ஊத்துறான் அப்டிம்பாங்க. ஸோ, அதேமாரி இப்போ ஒருத்தன் கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்ம ஏன்டா ஊர சுத்திட்டு இருக்க வச்சுட்டுன்னு எவனோ ஒருத்தன் கேட்பான். இல்லண்ணா இதுமாரி நான் டெஸ்ட் அடிக்க போனேன். எனக்கு டெஸ்ட்டுக்கு டிலே ஆகுது. அதனால தான் அதுக்காக தான் வெயிட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஏன்டா நீ இங்க சுத்திட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? ஏதோ நல்லவங்க மாரி சொல்லுவாய்ங்க. நான் ஆ பிசிஎம் பர்மிட்லயோ, இல்ல லேண்ட்ஸ்கேப் பர்மிட்ல உன்ன போட்டு அனுப்பிவிடுறேன். நீ அங்க போய் டெஸ்ட் அடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காசு ஒரு 3,00,000 கட்டி ஒரு டெஸ்ட் அடிச்சு போனா ரூ. 5,00,000 ஆகும். நீ ரூ. 3,00,000 கட்டு. அங்க போய் அந்த ரூ. 2,00,000 வச்சு நீ டெஸ்ட் அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்பிக்கிட்டு நம்ப ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, சரி நம்ம எப்படியோ வேலை கிடைச்சா போதும். நம்ம எப்படியோ சிங்கப்பூர் போனா போதும். இங்க நம்ம ராஜா மாரி படுத்துக்கிட்டு தான் வேலை பார்க்க போறோம் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, அடிச்சு புடிச்சு சரி தானே காச கடன முடன்னு வாங்கி கட்டிறது. கட்டிட்டு இங்கேயும் நான் ஏஜென்ட் அப்படி சொன்னாங்க, போனாங்க, வந்தாங்க. இங்க ஒண்ணுமே நடக்கல. நான் என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு இங்க மண்டைய சொரிஞ்சுகிட்டு இருக்கிறது. அப்ப நீங்க இங்க வந்த பிறகு நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? எம்ஓஎம்ல ஏஜென்ட் இப்படி ஏமாத்திட்டான், வச்சுட்டான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விழுப்புரமும், பாண்டிச்சேரி அங்க திருவண்டார் கோயிலுங்கிறது விழுப்புரத்துக்கும் பாண்டிச்சேரிக்கான ஒரு எல்லை செக் பாயிண்ட் இருக்கு. அந்த செக் பாயிண்ட்டுக்கு அந்தாண்ட ஃபைட் பண்ணிக்கிட்டோம்னா, இந்த போலீஸ் போய் கேட்க மாட்டாங்க. அந்தாண்ட அடிச்சாங்கன்னா, இந்த போலீஸ் கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாலும் மனிதாபிமானத்தில போய் பிரிச்சு விடுவாங்களே தவிர, கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. ஏன்னா இது வேற, அது வேற. பாண்டிச்சேரி வேற டிவிஷனு, விழுப்புரம் தமிழ்நாடு டிவிஷன் அப்படிங்கிறதால அத யாரும் பார்க்க மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. அதுமாரி தான் நீ ஏஜென்ட் அங்க ஊர்ல நடக்கிற ஸ்டோரிக்கும், சிங்கப்பூர்ல நடக்கிற ஸ்டோரிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீ அங்க அவ்வளோ காசு கட்டின, போன, வந்த எந்த பாருங்க ஃபோன்ல டிரான்சாக்ஷன் பண்ணுனாங்க. இது இது பண்ண, அத பண்ண ஒண்ணும் பண்ண மாட்டீங்க. ஆனா ஊர்ல ஏஜென்ட் ஏமாத்திட்டான்னா, உங்க சொந்த பந்தங்கள விட்டு, எனக்கு பையனுக்கு போய் வேலை சரியா அமையல, போல, வரல. அதனால எனக்கு காசு ரிட்டர்ன் பண்ணணும். பையன கூப்பிட போறேன். அப்படின்னு சொல்லி காசு வாங்குனா, அவன் என்ன சொல்லுவான், நான் மட்டும் இது ஏஜென்ட் கிடையாதுங்க. அதில 10 ஏஜென்ட் இருக்கிறாங்க. எனக்கு ஒரு ரூ. 10,000 தான் கிடைச்சுது. நானும் அந்த ரூ. 10,000 தரேன் அப்படின்னு தான் சொல்லுவானே தவிர, ஃபுல் காசு தரமாட்டான். ஸோ, அதனால நீங்க இங்க டெஸ்ட் அடிக்க முடியுமா? முடியாதா? அப்படின்னு இங்க உள்ளவங்கள்ட்ட கேட்கணும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஜூராங் வெஸ்ட் அவென்யூ 3ல ஒரு கோபி ஷாப்ல உட்காந்துட்டு இருக்கும்போது, என் பையன் 12த் முடிச்சுட்டான். காலேஜ் இப்போ சேர்க்குறேன். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுட்டான். அவனுக்கு சிங்கப்பூர் வரணும்னு ஆசைப்படுறான். டெஸ்ட்டுக்கு சென்டர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அங்க அடிக்க முடியும், வைக்க முடியும். அந்த அண்ணன் ரெனோவேஷன் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு போல. நல்லா வியர்வை, நல்லா அழுக்கோட ஃபோன் பேசிட்டு கோபி வாங்கிட்டு இருக்கிறாரு. அப்ப சொன்னாரு, இப்போ முன்ன மாரிலாம் இங்க டெஸ்ட்லாம் அடிக்க முடியாது. ஒரு கம்பெனியில எந்த கம்பெனிக்கு வரமோ அந்த கம்பெனி லெட்டர் குடுத்தா மட்டுமே அங்க டெஸ்ட் சென்டர்ல அட்மிஷன் போடுவாங்க. நமக்கு அதுக்கான டெஸ்ட் அடிக்கிறதுக்கான டைமிங் தருவாங்க. ஸோ ஏஜென்ட் சொல்றத நம்பி வந்துராதீங்க. அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயமும் சொன்னாரு. என்ன சொன்னாரு அப்படின்னா, பையன் படிக்கிறான்னா, ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான்னா 2 வருஷம் படிச்சுட்டு வர சொல்லுங்க. இங்க படிச்சுட்டு வந்தா தான் வேல்யூ அதிகம். இங்க சும்மா சென்டர் ஒர்க்கா என்ன இங்க டெஸ்ட்லாம் முன்ன மாரியே அடிக்க முடியாது. கம்பெனி லெட்டர் குடுக்கணும். அதேமாரி படிச்சுட்டு வந்தா நல்ல ஒரு வேலை பார்க்கலாம். அதனால படிச்சுட்டு வர சொல்லு. அப்படின்னு சொன்னாரு. ஸோ அத கேட்கும்போது ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு. ஏன்னா நெறைய பேர் "பா இங்க இங்க நான் அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன். இங்க கஷ்டப்பட்டேன். இத மறைச்சுக்கிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த அண்ணன் ரியாலிட்டிய பேசினாரு. "படிச்சுட்டு வர சொல்லுங்க. நல்ல ஜாபா வரும். இங்க டெஸ்ட்டும் அடிக்க முடியாது. கம்பெனி லெட்டர் கூட தான் அடிக்க முடியும்" அப்படின்னு ரியாலிட்டிய சொல்லும்போது அவங்க என்ன பண்ணாங்க, யோசிப்பாங்க. "ஓ! அப்படியா? சரி தம்பி, இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் முடிச்சுட்டு 2 வருஷம் முடிச்சுரு. முடிச்சுட்டு போனா நல்ல வேல்யூ இருக்காம்." அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா கல்வி எந்த அளவுக்கு முக்கியம்னா, நம்ம படிக்கும்போது தாத்தா செத்துருச்சு, ஆயா செத்துருச்சு, பாட்டி செத்துருச்சு, அங்க திருடன், இங்க திருடன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டடிச்சுட்டு போனவங்க எல்லாமேவே இங்க வெளிநாடுகள்ல 365 நாளும் வேலை பார்க்குறாங்க. சிங்கப்பூர்ல மட்டும் இல்ல, எல்லா நாடுகள்லயும். ஆனா படிச்சுட்டு வந்தவங்க அங்க படிக்கும்போது எப்படி 8 மணிக்கு போயிட்டு 4 மணிக்கு வந்தாங்களோ, அது மாரி இங்க 8 டூ 5.
கரெக்டாக 8 மணிக்கு போகிறாங்க, சாயந்தரம் 5 மணிக்கு வேலையை விட்டு வராங்க, சாட்டர்டே சண்டே லீவு அப்படின்னு படித்தவங்க அதுமாரி வேலை பார்க்குறாங்க. ஆனால் வந்து படிக்காதவங்க வந்து என்னென்னா, இந்த பாருங்க லாரியில் போகுது பாருங்க ஆளு, இதுமாரி தான் லாரியில் ஏறி உட்காந்துக்கிட்டு இங்கே காசு கட்டிட்டு வரும்போது இங்கே உட்காரும்போது தான் நமக்கு 1000 ஐடியாக்கள் மைண்ட்ஸில் வரும். அந்த லாரியில் உட்காந்துட்டு போய் குலுங்க குலுங்க பஸ்ஸில் போவோம், அட பாவி நம்ம காசு கட்டிட்டு வந்து நாமளே இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு கிடக்குறோமே அப்படின்னு தோணும். ஸோ அது தோணினாலும் காசு திரும்ப வராது. இங்கே வந்து லாரியில் உட்காரும்போது தான் தெரியும். அதனால் வந்துட்டு வாங்க சிங்கப்பூர் வர வேணாம் அப்படின்னு ஒருபோதும் சொல்ல மாட்டேன். எல்லா விஷயமும் டீட்டெயிலாக இப்போ கேட்டுட்டு வாங்க. டீட்டெயிலாக கேட்டு ஏஜென்ட் ஃபீஸ் எனக்கு இவ்வளோ தான் சம்பளம், இவ்வளோ தான் கட்ட முடியும். என் ஐபிஎல் இவ்வளோ தான் போட்டிருக்கு. நீ சொன்னாலும் வச்சாலும் சரி, சப்போஸ் எனக்கு வந்து அங்கே நல்ல வேலை அமையலாட்டினா வந்து உங்களை நான் காசு ரிட்டர்ன் கேட்பேன், தருவீங்களா வைப்பீங்களா அப்படின்னு நீ கேட்கணும். ஆனால் நீங்கள் எப்படியோ போனால் போதும்னு சொல்லிட்டு அடித்து பிடிச்சிக்கிட்டு அவன் என்ன சொல்கிறானோ அதெல்லாம் என்ன சொல்கிறது, அதான் ஏமாத்துறவன் வந்து ஏமாறுறவன் இருக்கிற வரையும் ஏமாத்துறவன் இருந்துக்கிட்டு தான் இருப்பான். ஸோ அதனால் நீங்கள் ஏமாற தயாருங்க. ஏன்னா வேலை வாய்ப்புகள் வந்து நம்ம நாட்டில் குறைவுங்கிறதால அதை வச்சு நிறையா வந்து பேசிக்கிட்டும் வச்சுக்கிட்டும் அதை பற்றி அதில் எப்படி சம்பாதிக்கலாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு வேலை பார்க்காம அவனும் சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்துட்டு நீங்கள் தான் வந்து நீங்கள் கட்டுற காசுக்கு நீங்கள் தான் கடனை அடைச்சாகணும். அப்படி நீ கடன்காரனாக ஆயிட்டீங்க அப்படின்னா, நல்லா இருக்கும்போதே வந்து சொந்த பந்தங்களை வந்து நம்மளை மதிக்காது. கடன்காரன் ஆயிட்டனாலும் உன் பக்கம் உன் தரப்பில் நியாயம் இருந்தாலும் கூட சரி தான், அதை நீ வந்து பேச முடியாது. பேசுனாலும் போடா கடன்கார பையன் நீ என்ன பேசுகிற வைக்கிற அப்படிம்பாங்க. நம்ம 1000 கருத்துக்கள் மனசுக்குள்ள இருந்தாலும் கடன் ஆயிட்டோம்னா, கடன்காரன் ஆயிட்டோம் அப்படின்னா, நம்ம பேசப்படும் விஷயங்கள் வந்துட்டு யாரும் அக்செப்ட் பண்ணிக்குவானா கேட்டுக்க மாட்டாங்க. வந்து என்னன்னா எந்த ஒரு விஷயமும் ஜெயிச்சுட்டு பேசுனா அதுக்கு மரியாதை. தோத்துட்டு பேசுனா 1000 எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. அப்புறம் நாளைக்கு வந்துட்டு ஐயோ இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, நான் எல்லாத்தையும் நம்பி வந்தேன், இதுமாரி ஆயிடுச்சு வச்சுச்சிங்கன்னா அது உங்களோட அறியாமை தான். அதனால் வந்துட்டு ஏஜென்ட்டுங்க வந்துட்டு எப்போ இங்கே டெஸ்ட் அடிக்க லேட் ஆகும், நீங்கள் அங்கே போங்க, சிங்கப்பூர் போங்க, நமக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்கிறாங்க, நான் சொல்கிறேன் போகிறேன் வரேன் அப்படின்னா, இங்கெல்லாம் ஒரு கம்பெனியில் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோ அதான் ஃபாலோ பண்ண முடியும். நீங்கள் போய்ட்டு உங்கள் இஷ்டத்துக்கு நம்ம ஊரில் மாதிரி லீவ் போடுறேன் வைக்கிறேன் அப்படிலாம் நீங்கள் பண்ண முடியாது. அப்படி லீவ் போகிற மாதிரி தான் ப்ராப்பராக எம்சி டாக்டர் சர்டிஃபிகேட் வேணும், மெடிக்கல் சர்டிஃபிகேட் வேணும். மெடிக்கல் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டுமே தான் எம்சி அக்செப்ட் பண்ண முடியும். எம்சி 2 நாள் வேலை பார்த்து 2 நாள் எம்சி வந்து சாதா எம்சி, 3ஆம் நாள் நீங்கள் வந்து எம்சி போடுங்க, அது எம்ஓஎம்மில் வந்து அது போய் இதாயிரும். அது ஃபைல் ஆகும்போது உனக்கு என்ன ஏது உன்னோட ஹெல்த்தில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்ப்பாங்க. நீங்கள் வந்து 3 நாளைக்கு எம்சி போட முடியாது. பெரிய இஷ்யூனா மட்டும்தான் இப்போ எம்சியை 3 நாளைக்கு மேலே போட முடியும். ஸோ அதனால் வந்துட்டு இதுமாரி ஏஜென்ட் சொல்கிறாங்க வைக்கிறாங்கன்னா, ஆனால் நீங்கள் ஒரு பேப்பரில் எனக்கு வந்து கையெழுத்து போட்டு கொடுங்க. எனக்கு சப்போஸ் அங்கே வந்து எனக்கு டெஸ்ட் அடிக்க வந்து என்னை அனுப்பலை அப்படின்னா நான் ஊருக்கு வந்துடுறேன், எனக்கு காசு ரிட்டர்ன் பண்ணிடுங்க அப்படின்னு கேளுங்க. அதுக்கு மேலே ஐயோ தம்பி அங்கெல்லாம் போனால் அடிக்கிறது வைக்கிறது கஷ்டம் இல்லை அப்படிம்பாங்க. எந்த ஒரு கம்பெனி வந்துட்டுன்னு இப்போ என் கம்பெனிக்கே வரீங்க, நான் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுக்கிறேன், என் கம்பெனிக்கு நீங்கள் வேலைக்கு வரீங்க, நீங்கள் டெஸ்ட் அடிக்க போங்க, நான் விடுவேண்ணா? என் வேலையை நிறுத்திட்டு நீங்கள் போய் வேறு கம்பெனிக்கு போங்க அப்படின்னு சொல்லுவேண்ணா? அதுமாரி தான் வந்துட்டு ஒரு சில கம்பெனி நல்ல கம்பெனிகள் இருக்குது. அவங்க வந்து சரி போ டெஸ்ட் அடிச்சுட்டு இங்கேயே கூட ஒர்க் பண்ணு, என் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. நீ டெஸ்ட் அடிச்சுனா என் கம்பெனி விட்டு போயிடும், எனக்கு ஆள் கிடைக்காது அப்படின்னு சொல்லி உன்னை டெஸ்ட் அடிக்காமல் விடாதவங்க இருக்காங்க. ஆனால் வந்து இப்போய சுச்சுவேஷனில் வந்து சிங்கப்பூரில் வந்துட்டு நீங்கள் வந்து லெட்டர் வச்சுருந்தா மட்டுமே வந்துட்டு போய் ஒரு டெஸ்ட் அடிக்க முடியும். அது வந்துட்டு நீங்கள் வந்த உடனே வந்து 3ஆம் மாதத்துல டெஸ்ட் அடிக்க போக முடியாது. குறைஞ்சபட்சம் சிங்கப்பூரில் வந்து 6 ஆர் 8 மந்த்துக்கு மேலே ஆயிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி தான் அப்போ வந்து நீங்கள் உடனே வந்த வேகத்துக்கு அவன் லெட்டர் கொடுக்குறான், நீ டெஸ்ட் அடிக்க போனால் அங்கே சொல்லுவான், நீ வந்து 3ஆம் மாதம் டெஸ்ட் அடிக்கிற உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸு, நீ அடிக்க முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டு அதுக்கும் திரும்ப அனுப்பிச்சிடுவாங்க. ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆயிருக்கணும். ஸோ அதுக்குள்ளே வந்து இங்கே வந்து சிங்கப்பூர் வந்து உனக்கு 1000 பாடங்களையும் வழிகளையும் கற்று தந்துடும். அப்புறம் வந்துட்டு ஆறுன சோறு பழங்கஞ்சிங்கிற மாரி லேட்டாக வந்து நீங்கள் ஏஜென்ட் எது பேசினாலும் வந்து அவன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். உன் ஃபோனே வந்து அவன் எடுக்க மாட்டான். 2 நாள் 3 நாள் பார்ப்பான், 4ஆம் நாள் அவன் ஃபோன் நம்பரே பிளாக் பண்ணி போட்டு போயிட்டே இருந்துருவான். ஏன்னா அவன் அடுத்த ஆளை வந்து ரெடி பண்ண தயார் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுவான். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் காசு கட்டுறீங்க, நீங்கள் வந்து வேலை பார்க்க போகிறீங்க. அதனால் வந்து கேள்வி கேளுங்க. 1000 டைம் சொல்கிற ஒரு விஷயம் தான், வந்து ஏமாந்துக்கிட்டு புலம்பாதீங்க. அங்கே சொல்கிற விஷயத்துக்கும் இங்கே சொல்கிற விஷயம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் வந்து சிங்கப்பூரில் வந்து உங்களை ஏமாற்றிட்டாங்களான்னா இங்கே உள்ள ரியாலிட்டி என்னவோ அதை வந்து முதலாளிகள் சொல்லிடுவாங்க. இங்கே இப்படி தான் வேலை இருக்கும், இப்படி தான் போகணும் வரணும் அப்படின்னு இங்கெல்லாம் சொல்லிடுவாங்க. அப்போ வந்து அப்படி அந்த இவங்க சொல்கிற விஷயத்த சொன்னால் அவங்க வந்து ஏஜென்ட் ஃபீஸ் வந்து அவ்வளோக்கும் எகுறாது. அப்போ வந்து அவங்க ஒரு சினிமாவில் வந்து ஒரு கிரியேட்டிவிட்டியாக எப்படி கதை சொல்கிறாங்களோ அதேமாரி வந்து உங்ககிட்ட இப்படி அப்படின்னு ஒரு பிம்பத்தை, அங்கே பில்டிங்லாம் இருக்குது, இங்கெல்லாம் இது அப்படி, அங்கெல்லாம் ஏசியில் தான் வேலை பார்க்கணும் வைக்கணும் அப்படின்னு வந்து பயங்கரமாக பேசி விட்ருவாங்க. இப்போ வந்துட்டு அந்த பரிதாபங்கள சுதாகரும் அவரும் கோபியும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. துபாய்க்கு ஒரு வேலைக்கு போகிறோம், ஐயோ ஏசி கொட்டுதுடா ஏர்போர்ட்டில் அப்படிம்பாங்க. அப்புறம் அப்படியே போக லாரியில் போயிட்டு இருப்பாங்க. போகும்போது வந்து அங்கே தான் தங்க போகிறோமா பில்டிங்கு, அங்கெல்லாம் தங்கலை, இங்கே ஒரு தெரியுது பாருங்க இங்கே, ஐயோ நான் யார் தெரியுமா, என்ன இங்கே தங்க விட்றீங்க
அப்படிங்க. ஆமாம், துபாய் இளவரசர் இவரு. வாங்க இங்கே போய் தங்கணும். வந்துக்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு. நீங்கள் இங்கே தான் தங்கணும். வெளிநாட்டில் பெரிய பெரிய பில்டிங் இருந்தால் அது அவங்க வாழ்கிறதுக்கு. நம்ம வேலைக்கு வந்திருக்கோம், ஒர்க்கருக்கு இங்கே தான் இதுமாதிரி ஹாஸ்டலில் தான் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெட்டை காட்டுவார். ஸோ அதுமாரி தான் வந்து இங்கே சிங்கப்பூரில் வந்து பலன்னு 1000 பில்டிங்கள் எல்லாமே இருந்தாலும் நம்ம ஸ்டே பண்ணுறதுக்காக ஒரு சைடு ஹாஸ்டல் இருக்கும், அங்கே தான் ஸ்டே பண்ணி ஆகணும். அதேமாரி வந்து நம்ம வந்து ஒரு இப்போ வந்து தேக்காவுக்கு போகிறேன், லிட்டில் இந்தியாவுக்கு போகிறேன் அப்படிம்பாங்க. லிட்டில் இந்தியாவுக்கு போகிறதுக்கு ஹாஸ்டலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஹாஸ்டல் வந்து 1/2 மணி நேரத்தில் போயிடும், ஒரு சில ஹாஸ்டல் வந்து 1.5 மணி நேரம். இப்போ துவாசில் தான் போனால் 2 மணி நேரம் பஸ்ஸுக்கு செலவு பண்ணிட்டு போகணும். அங்கே அவங்க துவாஸ் அப்படி 14ல் இருக்கிறாங்கன்னா அங்கேருந்து வந்து எம்ஆர்டி வந்துட்டு எம்ஆர்டி எடுத்து எம்ஆர்டிலேருந்து 1 ஹவர் போகணும். அங்கே 1 ஹவர் இங்கே அதேமாரி வந்து ஒரு டிஸ்டன்ஸில் தான் நம்ம வந்து ஸ்டே பண்ண வச்சுருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து ஏஜென்ட்டுங்க சொல்கிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகபட்சமாக உங்களை யாரும் சிங்கப்பூர் வர வேணாம் போக வேணாம்னு சொல்ல வாங்க. உங்களுக்கு என்னன்னா ஐபிஎல் என்ன காசு போட்டிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி காசு கட்டிட்டுவாங்க. அவங்க சொல்கிறாங்க வைக்கிறாங்க அவ்வளோ சம்பாதிக்கலாம் இவ்வளோ சம்பாதிக்கலாம் சொல்லிட்டு அவன் காசு சம்பாதிச்சிட்டு போயிடுவான். நீங்கள் கடன் அடைக்கிறதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு போதும்னு ஆயிரும். எதுக்கு கடன் வாங்கினோம் எதுக்கு கடன் அடைக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் போயிடும். ஒரு காலகட்டத்தில் வந்து வாழ்க்கையை மறுத்துரும். என்னடா வாழ்க்கை இது, வந்து மாட்டிக்கிட்டோமோ வச்சுக்கிட்டோமோ நம்ம மேலே முடியாதா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து நம்மளோட சிந்தனை எல்லாமே மாறிடும். ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு விழிப்புணர்வோடு இருங்க. மோஸ்ட்லி படிங்க. அதேமாரி வந்து இங்கே சிங்கப்பூர் வர்றதுக்கு 8 லட்சம் 10 லட்சம் அப்படின்னு காசு கட்டிட்டு வர்றது கண்ணுக்கு தெரியாத இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற மாரி நல்ல வாய்ப்பாக இருந்தால் சிங்கப்பூர் வாங்க. இல்லை வாய்ப்புகள் ஏதோ சொதப்புற மாரி அப்படின்ச்சா டிலே ஆகிற மாரி சிங்கப்பூர் வரதுக்கு டிலே ஆகிற மாரி இருந்தாலும் அந்த காசை வச்சு ஊரில் பிஸ்னஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் எந்த ஒரு பிஸ்னஸும் வந்து எடுத்திங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 0ல் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. போக போக தான் பெருசாகும். ஸோ நம்ம எடுத்த உடனே நம்ம பிஸ்னஸ் பெருசாகிரும் வச்சுருந்தா யோசிக்காதீங்க. அப்படி அந்த பிஸ்னஸ் போக போக குரோ ஆகும்போது நீங்கள் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக ஆயிடுவீங்க. இப்போ எந்த ஒரு பிஸ்னஸோட ஹிஸ்ட்ரி நீங்கள் எடுத்து பார்த்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து நம்ம 0ல் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. எவனும் இங்கே இந்த உலகத்தில் பிறக்கும்போது வந்து நான் கோடீஸ்வரனாகவும் பிறக்க கிடையாது. எவனும் சாகும்போது வந்து பிச்சைக்காரனாகவும் சாக போகிறது கிடையாது. எவன் முயற்சி பண்ணுறானோ அவன் கோடீஸ்வரன் ஆகிறான், முயற்சி பண்ணவன் நடுத்தர சாகிறான், அடுத்தவன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு வீணாக போகிறவன் வந்து பிச்சைக்காரனாக சாகிறான். அப்படிங்கிற மாரி தான் இங்கே அந்த உலகத்தில் நீ இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் கடவுள் படைக்க கிடையாது. நீ எங்கே விட்டாலும் நீ வந்து சாதிக்கிறது வந்து உன்னோட திறமையில தான் இருக்குது. அப்போனா உங்களை யாரும் சிங்கப்பூர் வர வேணாம் அப்படிலாம் சொல்ல கிடையாது. நல்ல வாய்ப்பாக பார்த்து வாங்க. கண்டிப்பாக சிங்கப்பூர் வந்து நீங்கள் உழைக்க தயாராக இருந்தால் உங்களை வந்து உயர்த்த தயாராக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து சரியான ஏஜெண்ட்டு சரியான ஒரு ஆர்கனைசேஷன் இல்லாமல் நீங்கள் எதாவது வந்தால் போதும் அப்படின்னு வந்துக்கிட்டு இங்கே வந்துக்கிட்டு வழிகள் தெரியாமல் நின்றுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இங்கே மீள்றது கஷ்டம். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சிங்கப்பூரை பற்றி தெரிஞ்சுட்டு வாங்க. இன்றைக்கி வந்து எல்லாமே சோசியல் மீடியா எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு இது அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு நினச்சிட்டு வராதிங்க. வேலைன்னா எல்லா நாட்டிலையும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஆனால் சம்பளம் தரமாக கிடைக்கும் சிங்கப்பூரில். ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு வந்து நல்ல ஃப்யூச்சராக பார்த்து தேர்ந்தெடுத்துவாங்க. அப்படி நீங்கள் நல்லபடியாக தேர்ந்தெடுக்கல அப்படின்னா இந்தமாரி லாரியில் வேலைக்கு போகும்போது ஐயோ நம்ம அப்படி பண்ணிட்டோமோ இப்படி பண்ணிட்டோமோ அன்றைக்கி நீங்கள் யோசிச்சிங்கன்னா எந்த ஒரு பலனும் கிடையவே கிடையாது. அதனால் வந்துட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்ல வழியில் வாங்க, படிச்சுட்டு வாங்க. இல்லை ஸ்கில்டு அங்கேயே அடிச்சுட்டு வந்தால் ஸ்கில்டு அன்ஸ்கில்டு இல்லை இதுமாரி ஒரு ஏதோ ஒரு பர்மிட்டில் வந்துட்டு நீங்கள் வேலை பார்க்கலாம் வரும்போது உங்களுக்கு அவ்வளோக்கா சேலரி இருக்காது. நீங்கள் கட்டுற காசுக்கும் இங்கே சம்பாதிக்க காசுக்கும் நீங்கள் வந்து ஒரு 5-6 வருஷம் சம்பாதிக்க மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் வந்து ஏஜென்ட் சொல்கிற ஸ்டோரி வந்து பிலீவ் பண்ணாதீங்க. அவன் பிஸ்னஸ் அவன் வந்து பிழைக்கிறதுக்கு 1000 பொய்கள் சொல்லுவான். நீங்கள் பிழைக்கிறதுக்கு எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏஜென்ட்டை ஃபீஸ் கட்டுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டிட்டு வச்சுட்டு இங்கே வந்து புலம்பிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு புலம்பல் மட்டும்தான் மீதியாக இருக்குமே தவிர உங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. ஸோ பயணங்கள் தொடரும். நன்றி, வணக்கம்.